ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? எல்லாருமே இன்னும் ப்ரிப்பரேஷன் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ரிவிஷன் பார்ட் தான். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, நல்லா எழுதி பார்த்துருப்பீங்க. இப்போ லாஸ்ட்டாக பேப்பர் ப்ரெசன்டேஷன் என்னென்னு பார்த்துட்டா நம்மளோட ஆனுவல் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சூப்பராக முடிச்சிருப்போம். ஸோ ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் முக்கியமான விஷயம், இங்கிலீஷ் மட்டும் இல்லை, இப்போ லாங்குவேஜ் பேப்பர்ஸ் இப்போ தமிழ் முடிஞ்சிச்சு. பட் இங்கிலீஷில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எழுதும் போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்தால் பாக்ஸ் போட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி இப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிலாம் காமிக்காதீங்க. ஒரு வேளை நீங்கள் எழுதும் போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னா லேசாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணதே தெரியக்கூடாது. அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து எதுவுமே மிஸ்டேக்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கணும். நீங்கள் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணாலே உங்களுக்கு 5 மார்க்குக்கு 4 மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. சரிங்களா? நீங்கள் நல்லா இன்னும் அழகாக அண்டர்லைன்லாம் பண்ணிவிட்டு நல்லா கச்சாமுச்சான்னு அதுக்குன்னு ப்ரெசன்டேஷன் பண்ணக்கூடாது. நீட்டாக இருக்கணும் ப்ரெசன்டேஷன். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 5 மார்க் வந்து நிறைய இதுக்கு கொடுத்துருவாங்க. 95+ நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். சரிங்களா? நீங்கள் நல்ல ப்ரெசன்டேஷன் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸும் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் 100 கூட எடுக்கலாம். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ பார்ட் 1ல் சூஸ். நிறைய பேர் தமிழ் எக்ஸாம்லேயே சொல்லியிருந்தீங்க, நான் மார்ஜினுக்கு இந்த சைடு நம்பர் போட்டு இந்த சைடு ஆப்ஷன்ஸ் எழுதியிருந்தேன், இல்லை ரெண்டுமே உள்ளே எழுதியிருந்தேன். நான் தான் அதிகமாக எழுதியிருக்கேன், இல்லைன்னா அது ஓரளவு சொல்லியிருப்பேன். கொஷின் நம்பர்ஸ் எழுதிடுங்க, பார்ட் என்னதுன்னு எழுதிடுங்க. ஆப்ஷன்ஸ் வந்து மார்ஜினுக்கு இன்சைடு எழுதி ஆன்சர் எழுதுங்க. சரிங்களா? இந்த பக்கம் ஆப்ஷன்ஸ் எழுதிடாதீங்க, ஆன்சர் பக்கத்தில் தான் ஆப்ஷன் எழுதணும். அடுத்தது பார்ட் 2. பார்ட் 2 வந்து நமக்கு செக்ஷன் 1, 2, 3 2 மார்க்ஸ் வரும். ப்ரோஸ் அண்ட் போயமில் 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ணும். ஸோ 3 கொஷின்ஸ் ஒரு பேஜில் வர்ற மாதிரி பாருங்கள் நீங்கள் எழுதுறது. ப்ரோஸுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். போயமுக்கு வந்து 2 லைன் தான் தேவைப்படும். நமக்கு ரூல்டு ஷீட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கரெக்டாக எழுதுங்க. ஒரு பேஜில் வந்து ப்ரோஸோட 3 கொஷின்ஸ் கரெக்டாக ஹெட்டிங் எழுதி ஒரு கொஷின் முடிச்சோன்னா கரெக்டாக நீட்டாக டபுள் அண்டர்லைன்லாம் பண்ணி நீங்கள் எழுதுறத பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து கொடுத்துருக்கணும். சரிங்களா? அண்ட் செக்ஷன் 3 வந்து ஹாஃப் பேஜ் எடுத்துக்கிட்டால் போதும், அதுக்கு மேலே எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா கிராமர் பாட்டு தான். அதில் வந்து எழுதுங்க, ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ், அந்த ஹெட்டிங் எழுதிட்டு ஆன்சர் எழுதுங்க. ஸோ 2 லைன் தான் தேவைப்படும், பேராகிராஃப் மாதிரி எழுத போகிறதில்ல. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு பேஜ் எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு ஹாஃப் பேஜ், இல்லை இதுக்கு ஒரு பேஜ்னா போயம் கொஷின்ஸ்க்கு ஹாஃப் பேஜும் செக்ஷன் 3யோட கொஷின்ஸ்க்கும் ஹாஃப் பேஜ் எடுத்தால் போதும். நீட்டாக எழுதுங்க, ஸ்கிரிபிள் பண்ணிடாதீங்க. நான் மறுபடியும் அதுதான் சொல்கிறேன். செக்ஷன் 3 and 4 வந்து ஒரே பேஜில் எழுதிடலாம். ஒரு பேஜில் பாதி, ஏன்னா மேப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான், 4 பாயிண்ட்டு தான். ஸோ ஒரு பேஜில் ஹாஃப் அமௌண்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நிறைய ஸ்பேஸ் வந்து நம்ம விட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. கரெக்டாக நம்ம எழுதணும்னா அவங்களுக்கு தெரியும், ஓகே இவங்க கரெக்டாக எழுதுறாங்க அப்படின்னு தெரியும். ஸோ மேப் இன்ஸ்ட்ரக்ஷன் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலது பேராகிராஃபாக இருக்கும், பட் நீங்கள் வந்து ஷார்ட்டாக எழுதணும்னாலும் எழுதலாம். சரிங்களா? கோ ஸ்ட்ரைட் எழுதலாம். கண்டிப்பாக ஸ்ட்ரீட் பேர் கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ரீட் பேர் எழுதாமல் எழுதுறாதீங்க. ஸ்ட்ரீட்டு நேமு கண்டிப்பாக எழுதணும். அண்ட் டேர்ன் ரைட்டு லெஃப்ட்டு, அங்கே வந்து ஏதாவது பில்டிங் இருந்ததுன்னா அதோட பேர் கொடுத்துருப்பாங்க, ஹாஸ்பிட்டல், லைப்ரரி, அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த டைரக்ஷன் மாறும் போதே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே என்டர் ஆவீங்க, இல்லைனா ஏதாவது ஒரு பில்டிங் பக்கத்தில் இருக்கும் மென்ஷன் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நீங்கள் வந்து டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டீங்கன்னு எழுதணும். சரிங்களா? ஒரு சிலவங்க வரைஞ்சிட்டு எழுதுறீங்க, அதெல்லாம் வேண்டாம், வெறும் ஆன்சர் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். அடுத்தது பார்ட் 3 செக்ஷன் 1. என்ன நமக்கு 2 கொஷின் நீங்கள் எழுத போகிறீங்க. டீட்டெயில் ஆன்சர் 1.5 பேஜ் எழுதுங்க, இல்லைனா 2 பேஜ் எழுதுங்க. அதுக்கு மேலே கதை எழுதாதீங்க, அதுக்குள்ளே முடிக்க பாருங்கள். மினிமம் 1.5 பேஜ் போதும், மேக்ஸிமம் 2 பேஜ், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ எப்பவும் போல் நேம் ஆஃப் த லெசன் எழுதுங்க, ஆத்தர் என்னன்னு எழுதுங்க, தீம் என்னன்னு எழுதுங்க. அப்புறம் இன்ட்ரடக்ஷன் போட்டு சப்ஹெட்டிங்ஸ்லேயும் எழுதலாம், இல்லைனா இந்த பாக்ஸ் எழுதிட்டு பேராகிராஃபாக எழுதுங்க. நீங்கள் 2 மெத்தடில் எது எழுதினாலும் சரி, மாரல் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க கரெக்டாக பார்ப்பாங்க, நீ பாக்ஸ் போட்டு எழுதியிருக்கியா, பேராகிராஃப் எழுதியிருக்கியா, பேராகிராஃப் பாதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக முடிச்சிருக்கியா, மாரல் எழுதியிருக்கியா, 4.5 மார்க் இல்லைனா 5 மார்க். ஹாஃப் மார்க்லாம் கொடுப்பாங்களா தெரில, ஸ்கூலில் தான் அதெல்லாம் கொடுப்பாங்க. ஒன்று 4 மார்க் இல்லைனா 5 மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸ்கிரிபிள் பண்ணிடாத, அடித்து எழுதிடாத, அதுதான் மெயின். செக்ஷன் 2 வந்து நம்ம என்ன எழுதுவோம், போயம் ஓடுது இல்லையா? ஸோ போயமில் எழுதும் போதும் நேம் ஆஃப் த போயம், யார் எழுதின போயட் யார், தீம் என்ன, இதுக்கும் சேம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்து நீங்கள் சப்ஹெட்டிங்ஸ் வச்சு எழுதலாம், இல்லை பேராகிராஃபே எழுதலாம். எழுதிட்டு மாரல் கண்டிப்பாக எழுதிடுங்க. மாரல் எழுதாமல் கண்டிப்பாக இருக்காதீங்க. அது 35 ரீட் த பேராகிராஃப் படித்து ஆன்சர் எழுதணும். ஆன்சர்ஸ் கரெக்டாக பார்த்து எழுதுங்க. ஒரு கொஷினுக்கு 2 லைன் தான் வரும், அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க, அதை கரெக்டாக எழுதுங்க.
பேராஃபேஸ் தெரிஞ்சா மட்டும் எழுதுங்க, எல்லாம் எழுதாதீங்க. இந்த 3த்துலயே நீங்க வந்து 2 கொஸ்டின்ஸ் எழுதுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த செக்ஷன் 3 ஒரு 5 மார்க் எழுதணும். ரீட் த பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. ஒரு பேஜ்ல எழுதுங்க. கோஹரண்ட் ஆர்டர் எடுக்காதீங்க. ஒரு சிலவங்க இதில் மிஸ்டேக் பண்ண மார்க் ரொம்ப போகுது. பட் இது நம்ம வந்து படித்து எழுதுற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ இதையே ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக கொஸ்டின் நம்பர் போட்டு 2 லைன் மேக்ஸிமம் எழுதுங்க. அதுக்கு மேலே எழுதாதீங்க. அப்புறம் செக்ஷன் 4 அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட்டில் நமக்கு பேஜ் நம்பர் 10ல் வந்து ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. ஏன் அது சொல்கிறேன்னா, அதில் கொடுத்துருக்க எல்லா விஷயமே நீங்கள் எழுதிருக்கீங்களான்னு பார்க்கணும். இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, புக் எல்லாரும் எடுத்துக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, கண்டிப்பாக நமக்கு கொடுத்துருக்க கடையோட பேர் எழுதியிருக்கணும். டிஸ்கவுண்ட் இருந்ததுன்னா எவ்வளோ பர்சன்டேஜ், இப்போ அவங்க பர்சன்டேஜே கொடுக்கலன்னா நீங்களாவது ஒரு பர்சன்டேஜ் கொடுத்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆஃபர் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமானது கேட்சி, நம்மள டோன்ட் மிஸ் இட், டிஸ்கவுண்ட் முடிய போகுது, கம்மியான புக்ஸ் தான் இருக்குது, அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்து எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுங்க. அப்புறம் ஆடியன்ஸ், டார்கெட் ஆடியன்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படும், இப்போ அதிலே கொடுத்துருப்பா. இப்போ ட்ரெஸ்ஸுனா சில்ட்ரன்ஸோட ட்ரெஸ் இருக்குது, அந்த மாதிரி எழுதணும். சரிங்களா? அப்புறம் ப்ராடக்ட் என்னெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குன்றதை எழுதணும். அப்புறம் அப்பீலிங் விஷுவல்ஸ். ஸோ கொடுத்துருக்க டாப்பிக்கு ஏற்ற மாதிரி டயக்ராம்ஸ் கண்டிப்பாக வரைங்க. சரிங்களா? அப்புறம் பார்டர் லைன்ஸ் கண்டிப்பாக அந்த பாக்ஸை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கணும். அட்ரஸ் கண்டிப்பாக எழுதணும். அட்ரஸ் அதிலே கொடுத்துருப்பான், அது அப்படியே எழுதுங்க. ஃபோன் நம்பர் இருந்தால் எழுதுங்க, இமெயில் இருந்தால் எழுதுங்க. அந்த கொஷினில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், ப்ரிப்பேர் அண்ட் அட்ராக்டிவ் இது கொடுத்துருக்காங்களே, ஹோம் அப்ளையன்சஸா, அப்போ ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அந்த மாதிரி சும்மா நீங்கள் வரையலாம். அந்த ஆடி சேல், அந்த பெரிய டிஸ்கவுண்ட் இதில் வந்து ஆடி ஸ்கேல் இருந்தால் என்ன, கேட்சி ஃபேஸஸில் இது எழுதலாம். எவ்வளோ டிஸ்கவுண்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸ் தான் அந்த கேட்சி ஃபேஸஸ். சரிங்களா? ஆடி சேல்ன்றது தனியாக நீங்கள் ஒரு டைட்டிலாகவே போடலாம். அப்புறம் வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே நீங்கள் எழுதிடலாம். சரிங்களா? இவ்வளோதான் விஷயம். நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக பண்ண முடியுமோ பண்ணுங்கள். கலர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு சிலவங்க கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க. ஆனால் எனக்கு தெரியல கலர்ஸ் கொடுக்கலாமான்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு பென்சிலும் பெண்ணை வச்சு மட்டும் பண்ணுங்கள், அதுவே போதும். சரிங்களா? கலர் கொடுத்து அது பின்னாடி இம்ப்ரெஷன் ஆகி ஸ்கெட்செல்லாம் கொண்டு போய் கொடுத்து பரவாயில்ல, நம்ம வந்து பென்சிலை வச்சே சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அது. அதுக்கப்புறம் லெட்டர் ஒருவேளை நீங்கள் ஆப்ஷனில் விட்டுட்டிங்கன்னா ஓகே, ஆப்ஷனில் விடலை அப்படின்னா ஃபார்மேட் வந்து நமக்கு பேஜ் நம்பர்லேயே கொடுத்துருப்பான். 72, 73, 74, 172, 173, 174. ஸோ அதில் இருக்கிற ஃபார்மேட் படி பாருங்கள். அண்ட் நிறைய வந்து நம்ம புக்கில் இருக்கிற கொஷின்ஸ், எக்ஸாம்பிள் கொஷின்ஸை எக்ஸசைஸில் கொடுத்துருப்பாங்க பாருங்க, அதில் தான் வரும். இல்லைனா அதே மாடல் தான் வரும். ஸோ பயப்படவே வேண்டாம். இது வந்து நோட்டீஸ் ரைட்டிங். ஸோ நோட்டீஸ் ரைட்டிங்கில் வந்து புக் பேக் கொஷின்ஸ் தான் மோஸ்ட்லி கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 112 உங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது பார்த்துட்டிங்கன்னா ப்ரிப்பேர் நோட்டீஸ் ஃபார் த ஃபாலோயிங்னு ஒரு 4 கொடுத்துருப்பாங்க. 3 கொடுத்துருக்காங்கன்னா அந்த 3 வந்து நீங்கள் எழுதி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக பாக்ஸ்குள்ளே தான் எழுதணும். நோட்டீஸ்ன்னு எழுதணும். அப்புறம் நம்மளுக்கு கொடுத்துருக்க டாபிக் எழுதணும். டேட் கொடுத்துருப்பாங்க. டேட்டில் பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் பேர் கொடுத்துருப்பாங்க. என்ன டெசிக்னேஷன், நீங்கள் யார், ஸ்கூல் பீப்புள் லீடரா, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, எழுதுங்க. இப்போ நமக்கே புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க, ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோட்டீஸ்னு கொடுத்துருக்காங்களா, நம்ம எந்த ஸ்கூலு கொடுத்துருக்காரு, என்ன டாப்பிக்கு, டேட்டு கண்டிப்பாக எழுதணும். பாதியிலேருந்து ஆரம்பிக்கணும், லாஸ்ட் வரைக்கும் முடியுங்க. இது கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு கொஷின்லேயே இருக்கும், அதை பார்த்தபடியே எழுதுங்க போதும். அப்புறம் உங்கள் பேர், நீங்கள் யார், ஹெட் பாயா ஹெட் கேர்லா, இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டாலே போதும். 5 மார்க் வந்து மிஸ்ஸே ஆகாது. சரிங்களா? இங்கிலீஷில் மார்க் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அண்ட் நமக்கு இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுலாம் சூப்பராக வரும். அதனால் சூப்பராக மார்க் எடுத்துடலாம். அடுத்தது பிக்சரை பார்த்து நம்ம எழுதுறது. ஸோ ஃபஸ்ட்டு பிக்சரோட டைட்டில் கொடுத்துருங்க. இப்போ அந்த பிக்சர் எதை பற்றி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியும்னா அந்த டைட்டில் சும்மா ஏதாவது ஒரு டைட்டில் ரேண்டமாக கொடுங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு எது எப்படின்னா அந்த பிக்சர் ஷோஸ் தான் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிக்சரில் என்ன இருக்குன்னு எழுதலாம். அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதும் எழுதலாம். அதில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதை பற்றி எதாவது தெரியும் அப்படின்னாலும் எழுதலாம். இப்போ பீச்னால் எனக்கு பீச்சுக்கு போகிறது பிடிக்கும், நான் போயிருக்கேன் அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம். அடுத்து நோட் மேக்கிங், சம்மரி சூஸ் பண்ணுங்கள். நோட் மேக்கிங் அவ்வளோவா எடுக்காதீங்க. ஸோ நோட் மேக்கிங் எடுத்திங்கன்னா டைட்டில் எடுத்துகிட்டு சப் டாபிக்ஸ் போட்டு எழுதணும். சம்மரி எடுத்திங்கன்னா ஈஸி. ரஃப் காப்பி எழுதணும், டாபிக் எழுதுங்க, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். ஃபேர் காப்பி எழுதுங்க, டாபிக் எழுதுங்க. இப்போ ரஃப் காப்பியில் வந்து 10 லைன் எழுதுறீங்கன்னா இதில் ஒரு 7 லைன் அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் காமிக்கணும். இது பெருசாக இருக்குது, இது வந்து இதோட நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிக்கணும். நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த கிவன் பேசேஜ் என்னென்னு எழுதணும். நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த ஃபேர் காப்பி இதை விட இது ஒரு 3 மடங்கு கம்மியாக இருக்கணும். டிவைடட் பை 3 பண்ணி நீங்கள் வந்து லெட்டர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான் எழுதுறது. அடுத்தது ஸ்பாட் த எரர் தெரிஞ்சு நல்லா உங்களுக்கு தெரியும்னா அட்டென்ட் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க, பிரச்சனையே இல்லை. அப்புறம் செக்ஷன் 5ல் போயம்.
போயம் எழுதிட்டு லாஸ்ட்டில் போயட்டோட நேம் எழுதுங்க போதும். அண்ட் போயம் எழுதும்போது எவ்வளோ லைன்ஸ் கேட்குறாங்களோ அது மட்டும் எழுதுங்க. ஜாஸ்தியாகவும் எழுதுறாதீங்க, கம்மியாகவும் எழுதாதீங்க. எழுதும் போது போயமில் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வருது, கம்மா வருது, செமிகோலன் வருது, இதெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் கண்டிப்பாக எழுதணும். இதெல்லாம் கமெண்ட்டில் கேட்ட கேள்வி, அதனால சொல்கிறேன். போயம் உங்கள் புக்கில் எப்படி இருக்கோ அது அப்படியே நீங்கள் எழுதாகணும். அண்ட் இன்னொரு டவுட்டு கேட்டிருந்தீங்க, தேர்டு போயமும் ஃபோர்த்து போயத்தில் வந்து மார்ஜினை தாண்டி போகுதுன்னா நீங்கள் ஒரு லைன் எழுதிட்டு எக்ஸ்ட்ரா போனால் மார்ஜின் கிட்ட போகாதீங்க, பாதி லைனுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி எழுதுங்க போதும். சரிங்களா? இதுவும் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டுகிட்டே இருந்தாங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்கம்மா. நீங்கள் ஃபுல் லைன் எழுதும் போது இடம் பத்தலைன்னா பாதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, பாதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்ட் 4 46 பேராகிராஃப். ஸோ பேராகிராஃப் எழுதுறது ஈஸி. நேமு, தீமு, ஆத்தர், அப்புறம் சினாப்சஸ் எழுதுங்க. கேரக்டர்ஸ் முக்கியமாக எழுதுங்க. நீங்கள் இதெல்லாம் ஹைலைட் பண்ணிங்கன்னா உங்கள் பேராகிராஃப் வந்து நீட்டாக இருந்ததுன்னா சூப்பராக ஃபுல் மார்க் வந்துடும். பட் இது எல்லாமே நீங்கள் எழுதியிருக்கணும். சரிங்களா? நீங்கள் சினாப்சஸ் எழுதி சப்ஹெட்டிங் வச்சு எழுதினாலும் சரி, இல்லை பேராகிராஃபாக எழுதினாலும் சரி, பட் இந்த 2 விஷயம் ரொம்பவே முக்கியம். இதை வந்து மிஸ் பண்ணிடவே செய்யாதீங்க. அப்புறம் பேராகிராஃபை படித்து எழுதுறது தான். ஸோ அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். என்ன இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. நான் வந்து 15 மினிட்ஸ் கொடுத்துருப்பேன் எங்கள் பேராகிராஃப் படித்து எழுதுறதுக்கெலாம். ஏன்னா கரெக்டாக நீங்கள் படித்து ஆன்சர் என்னன்னு எடுத்து எழுதுனீங்கன்னா அந்த 5 மார்க்கு 8 மார்க்கு நமக்கு தான். கொஞ்சம் டைம் எடுங்க. டைம் எடுத்து பார்த்து எழுதுங்க. பார்த்து எழுதும்போது அவசரப்பட்டு தப்பாக எழுதாதீங்க. உங்கள் கொஷின் பேப்பரை கிட்ட வச்சு கரெக்டாக எதுலேருந்து எது வரைக்கும் எழுதணுன்றதை கவனமாக பார்த்து எழுதுங்க. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த ஃபார்மேட்லாம் ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் கேட்குற ஒரு கொஷனுக்கும் நான் ஆன்சர் கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? நல்லா படிங்க. ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ணாமல் போயிடாதுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். நீங்கள் இங்கிலீஷ் எக்ஸாம் சூப்பராக பண்ணால் மேக்ஸ் எக்ஸாமுக்கு செம்ம மைண்ட் செட்டில் வருவோம். சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுவோம். மேக்ஸ் எக்ஸாமுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேருந்து 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோன்னா எவ்வளோ, அண்ட் டைம் ஸ்கெடியூல்லேருந்து எல்லாமே உங்களுக்கு நாளையிலேருந்து கண்டினியூஸாக வரும். ஸோ சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் நம்ம சேனல் பற்றி தெரியலனா அவங்களுக்குமே சொல்லுங்கள். சரிங்களா? அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.